வந்து மூடிட தூக்கத்தால் நான் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன் வாக்கடங்கா வள்ளநாதா. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, குலசேலம் சேகர திருச்சபையின் 188வது சபை நாள் விழாவை காணவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் அவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். போதலாக உங்கள் யாவருக்கும் மகிழ்வான சபை நாள் வாழ்த்துக்களையும் இறைவன் தந்த திருச்சை மூலமாய் நாம் பெற்ற நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பதாக. ஒருவேளை நம்முடைய ஆலயத்தை வந்து நாம் அவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இல்லங்களிலிருந்து இறைவனை ஆராதிக்கின்ற அனைவரையும் நாம் மீண்டும் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த சபை நாள் நம் அனைவருக்கு மிகுந்த ஆசீர்வாதம் அமையும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பதாக. என் பிதா வீட்டில் பல வாசஸ்தலங்கள் மேன்மையாகவே விளங்கிடுதே. என் பிதா வீட்டில் பல வாசஸ்தலங்கள் உன்னதத்தில் மேன்மையாய் இன்பம் இன்பம் என் பிதா வீட்டில் இன்பம் இன்பம் என் பங்காகிடும். இன்பம் இன்பம் என் பிதா வீட்டில் என் பங்காகிடும் என்றோ. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிழைகளவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். திருச்சபையின் தலைவராயிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, குறிப்பாக 188வது சபை நாளுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திக்கிறோம். சுவாமி, நீ தந்த இந்த திருச்சபை வாயிலாக நாங்கள் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்து எண்ணி நாங்கள் மெய்யை போற்றுகிறோம்.
இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவர் கூட இருந்து திருப்பணியை ஆசீர்வதித்து ஒரு பாச சபையாக செய்கிற சபையாக இந்த இடத்தில் வளர்ந்து பெருகவும் அநேக மக்களுக்கு ஒளிவிளக்காய் இந்த திருச்சபை பிரகாசிக்கவும் கர்த்தர் வாய்ப்பை தந்தீர். நாங்கள் மெய்யை போற்றுகிறோம் சுவாமி. இந்த திருச்சபையிலே பணி செய்தவர்கள், பொறுப்பாளர்கள், நல்ல தியாக வாழ்வு அனைத்து எண்ணி நாங்கள் மெய் ஸ்தோத்திக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த திருச்சை தந்த திருச்சபையின் விசுவாச கூட்டத்தால் அது வாழ்விலை தந்திருக்கின்ற நன்மைகள் அனைத்திற்காகவும் நாங்கள் மெய்யை போற்றுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த நாட்களிலே ஆலயம் வர முடியாவிட்டாலும் இந்த நாளை நாங்கள் சபை நாளாக தொழுகை மூலமாய் ஆசரிக்கவும் கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி பார்த்து நன்றி சொல்லவும் வாய்ப்பு தந்து உமக்கு நன்றி. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதி சுவாமி. காணொளி காட்சி மூலமாக இந்த தொழுகையிலே கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையிலேயே இந்த தொழுகையில் கலந்து கொள்வது மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். கர்த்தருடைய மகிமை என்னை சூழ்ந்தது. உண்மையிலேயே நான் நன்மை சொந்தமாகிறேன் என்று நன்றி சொல்லுகின்ற நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் பாடு சுவாமி. பாடின பாடல்கள், ஏழுக்கு மன்றாட்டுகள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். உம்முடைய சமத்தை காத்திருக்கின்ற ஒரு நிமிடம் கூட வீணாய் போகாமல் உண்மையிலேயே மகிமைப்படுத்துகிற நிமிடங்கள் அமைய கர்த்தர் கிருபை செய்யும். தொழுகை மூலமாய் வருகின்ற அத்தனை மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. உங்களோடு தங்கியிருந்து அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்த வண்ணமாய் 347வது ஞானப்பாடல் 347. சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மதாரம் அவரின் வார்த்தையே என்ற பாடலை பாடி கடவுளை போற்றுவோம். 347வது ஞானப்பாடல். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜன்மதாரம் அவரின் வார்த்தையே, வந்ததை
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அன்பார்வர்களே, இந்த காலை பொழுதில் இல்லத்திலிருந்து ஆண்டவை நோக்கி பார்க்கிற நாம் நம்முடைய உள்ளத்தை தாழ்த்தி நம்முடைய எண்ணங்களை ஆண்டவிடத்தில் அர்ப்பணித்து நம்முடைய குறைகள், நம்முடைய தவறுகளை அறிக்கையிட்டு ஆண்டவிடத்திலிருந்து மன்னிப்பையும் வாழ்வின் மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் பயன்படுத்துவோமே. ஒரு அழகான தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார். பாலின் பிலிப்ஸ் என்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், திருச்சபை என்பது பாவிகள் நலம் பெறும் இடம், அது புனிதர்களின் அருங்காட்சியகம் அல்ல. திருச்சபை என்பது பாவிகள் நலம் பெறுகிற இடம். அன்பானவர்களே, ஆண்டோடைய திருச்சபை அவருடைய இரக்கங்களின் இடமாய், அவருடைய மன்னிப்பின் இடமாய், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இடமாய் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த காலை பொழுதில் ஒரு புதிய சபை நாளை நாம் இல்லத்திலிருந்தே அனுசரிக்கிற இந்த பொழுதில் நம்முடைய பாவங்களை, தவறுகளை அறிக்கையிட்டு அவ்விடத்திலே நாம் மன்னிப்பை கேட்போமா? உண்மையாய் இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு மனிதர் சொல்லுகிறார், உண்மையாய் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தவறு செய்வதில்லை, தவறுக்கு தங்களை இடம் கொடுப்பதில்லை, தவறுக்கு எதிராக அவர் வாழ்வார் என்று சொல்லி. அன்பானவர்களே, நாம் உண்மையாகவே ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்வே நமக்கு சொல்லித் தருகிறது. நான் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தவறோ பாவமோ செய்ய மாட்டோம். ஆண்டவருடைய தன்மை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தவறு செய்கிற உணர்வு நமக்கு இருக்கவே இருக்காது. இனி நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்பதை நம்முடைய வாழ்வு அறிக்கையிடும். இதெல்லாம் அறிந்திருக்கிற நாம் மீண்டும் மீண்டும் பல நேரங்களில் தவறுகளையும் பாவங்களையும் செய்கிறோம். இந்த சபை நாளில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களில் நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போமா? எபேசு திருச்சபைக்கு பவுல் சொல்லுவார், கரை திரை ஒன்றும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தவறுகளையும், கரைகளையும், குறைகளையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். கடவுள் தந்த இந்த திருச்சபை, இந்த திருச்சபைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய், இந்த திருச்சபையை நாம் மனதார நேசிக்கிறவர்களாய், இந்த திருச்சபையில் நம்முடைய முழு ஈடுபாடை தந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் நம்முடைய வாழ்வை ஒரு விசை எண்ணி பார்ப்போம். தொடக்க கால திருச்சபையில் அந்த மக்களெல்லாம் ஒரே மனதோடு, ஒற்றுமை உணர்வோடு, ஒருமைப்பாடோடும் இருந்து தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து பகிர்ந்து வாழ்ந்தார்கள்.
தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று எல்லாரும் இணைந்து பகிர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். நம்முடைய திருச்சபையில் அந்த ஒருமைப்பாடும் அந்த ஒரு மனமும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஆகவே இந்த வேளையில் நம்மை தாழ்த்துவோமே, நம்முடைய பாவங்களை, குறைகளை, நாம் செய்த அநியாயங்களை, நாம் செய்த அக்கிரமங்களை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், இதில் எல்லாவிலும் தவறுகள், பாவங்கள் நாம் செய்திருந்தால் அன்றிடத்தில் மன்னிப்பை கேட்போம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் நல்ல பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா என்ற பாடலை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமா? பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் யார் இந்த காலை பொழுதில் இந்த சபை நாள் தொழுகையில், ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தவர்கள்தான், எங்களை தயவாக மன்னியும், எங்களை தயவாக மன்னியும், எங்களுக்கு ஒருமைப்பாடும் ஒற்றுமை உணர்வும் தாரும், உம்மை நாங்கள் முழு மனதோடு நேசிக்க உதவி செய்யும் என்று சொல்லி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்ட ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் தலைவராயிருக்கிற எங்கள் ஆண்டவர் தாமே எங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து எங்களை சகல அழுக்கிலிருந்தும் பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மைப்படுத்தி தொடர்ந்து எங்கள் வாழ்வை உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் உம்முடைய உண்மையான பாதையிலே நடத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமீன். ஆண்டவரே, ஆண்டவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவரை ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம். நெருக்கடியான காலகட்டத்தில் கடவுள் நம்மை அதிசயமாய் காக்கிறார். எங்கு பார்த்தாலும் துன்பம், துக்கம், மரண ஓலங்கள், அழுகைகள், மரண பீதிகள், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய். இதன் நடுவிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் காக்கிற அந்த மகத்துவமுள்ள ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். எல்லா நேரமும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களை, 188 89 ஆண்டுகள் இந்த திருச்சபையின் மூலமாய் நாம் பெற்ற வாழ்வை எண்ணி பார்ப்போம். இந்த இடத்திலே இந்த திருச்சபை வந்ததினால் நாம் நன்மை பெற்றிருக்கிறோமே, நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோமே, உண்மையுள்ள தெய்வத்தை அறிந்திருக்கிறோமே. உண்மையுள்ள தெய்வத்தை அறிந்ததினால் உண்மையிலே அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நன்மையும் சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருச்சபை இந்த இடத்திலே தொடங்குவதற்கு காரணமாயிருந்த ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளையும் எண்ணி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி
ஆண்டவருக்கென்று இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை தொடங்கி இருக்கிறார்களே, நன்றி சொல்வோமா? இந்த ஆலயத்தில் இது நாள் வரையிலும் உழைத்த, ஊழியம் செய்த ஒவ்வொரு போதகர்கள், சேகராயர்கள், திருப்பணி விடையாளர்கள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர்கள் மூலமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு கட்டி எழுப்பப்பட்டதற்காக நன்றி சொல்வோம். இதுகாரும் இந்த ஆலயத்தில் தங்களுடைய ஈடுபாட்டை தந்த, தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய முயற்சிகளை, தங்களுடைய எல்லாவற்றையும் தந்த சபைக்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்காக நன்றி சொல்லுவோம். உண்மையிலே அவருடைய தியாகமுள்ள வாழ்வும் தியாகமுள்ள உழைப்பும் இன்று வரை இந்த திருச்சபைக்கு, நம்முடைய வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறதே. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். திருச்சபைக்கு மகிமையாக, திருச்சபையை மகிமைப்படுத்தும் அளவிலே இதுகாரம் இந்த இடத்தில் நடந்த எல்லா கிளை சங்கங்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உண்மையிலே ஆண்டவர் நம்மை அதிசயமாய் காக்கிறார், அதிசயமாய் காக்கிறார். கழுகை தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு சென்றதை போல நம்முடைய ஆண்டவர் இந்த கொடிய நாட்களில் தம்முடைய சட்டைகளிலே நம்மை தூக்கி சுமந்து பாதுகாத்து வந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய நன்றி மன்றாட்டை எல்லாம் ஒன்று திரட்டி நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடல் வரிகளோடு இணைந்து கடவுளை ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவருக்கு நன்றி சொன்ன நாம் அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோமே. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன்.
கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றீர்கள். என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போம். திருச்சபையின் தலைவராயிருக்கிற ஆண்டவரே, இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உம்முடைய நீ தந்திருக்கிற ஆலயத்தை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லவும், எங்கள் இல்லங்களிலிருந்து இந்த சபை நாள் விழாவை நாங்கள் முழு மனதோடு அனுசரிக்கவும், கடவுள் இந்த திருச்சபையின் மூலமாய் எங்களுக்கு வாழ்வு தந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை போற்றவும், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலும் உம்முடைய உதவிக்காக, உம்முடைய ஆதரவுக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக, நீர் தருகிற விடுதலைக்காக உம்மிடத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய் சுவாமி. எங்களால் எப்படி வாழ முடியும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயப்படுகிற அளவில் ஆண்டவரே, எங்கள் அருகாமையிலேயே இந்த கொள்ளை நோயுடைய தீவிரத்தை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அருமையானவர்கள் ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். எத்தனையோ நல்ல மனிதர்கள், வாழ வேண்டிய இளமை பருவத்தில் இருக்கிற மனிதர்கள், சின்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை நினைத்து நாங்கள் மிகுந்த வேதனைப்பட்டு இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எதுவரைக்கும் மௌனமாயிருப்பீர் என்று பக்தனுடைய அந்த கேள்விதான் எங்களுக்கு ஞாபகத்திலே வருகிறது சுவாமி. அப்பா, எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். நீதான் எங்களை காக்க வேண்டும். உம்மை தவிர வேறு எந்த புகலிடமும் எங்களுக்கு இல்லை சுவாமி. நாங்கள் வேறு எங்கு செல்ல முடியும்? எல்லாமே நீர்தான், எல்லாமே நீர்தான். மருத்துவ மருந்துகளும் பல நேரங்களில் பலருக்கும் உதவி செய்ய இயலாத சூழல் இருக்கின்றது சுவாமி. கடவுளே, எங்கள் நம்பிக்கையே நீர்தான் சுவாமி. இந்த கொடிய நேரத்தில், இந்த கொடிய சூழலில் எங்கள் எல்லா மக்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் மக்களை எல்லாம் பாதுகாரும். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களும் உண்டு சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மக்களை காத்தருள்வீராக. எங்கள் மக்களுக்கு வேண்டிய நல்ல சுகம் தருவீராக. உடம்புக்கு வேண்டிய எல்லா தெம்பையும் தருவீராக. பல மக்கள் காய்ச்சலினால், பல மக்கள் ஆண்டவர் சளி பிரச்சனைகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்கள் மக்களை பாதுகாரும். எந்த மக்களும் இந்த பொடிய பிடிக்குள் ஆண்டவரே போகாதபடிக்கு, இந்த கொரோனா என்னுடைய கொடிய பிடிக்குள் செல்லாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் தாமே வேலையடைத்து பத்திரமா எங்கள் மக்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் யாரெல்லாம் இந்த காலநிலையின் மூலமாக பலவீனமாயிருக்கிற மக்கள், யாரெல்லாம் இந்த கொடிய பலவீனத்தினாலே ஆட்கொண்டு கஷ்டப்படுகிற மக்கள், யாரெல்லாம் பலவீனத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை அனுப்புவீராக. உம்முடைய காயங்களினாலே சுகமாகிறோமே, அந்த சுகத்தை எங்கள் மக்களுக்கு தாரும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு மக்கள் மீதும் தெளிக்கப்படுவதாக. எல்லாருடைய பலவீனங்களையும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி.
அனைவரையும் சுகமாக்குங்க அப்பா. அனைவருக்கும் சுகம் தாரும். எங்கள் எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் சுவாமி. அநேக ஊழியக்காரர்கள், போதகர்கள் பலகீனத்திலே கஷ்டப்படுகிறார்கள் சுவாமி. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய பணியை செய்கிற மக்களை ஆண்டவரே நீர் கைவிடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டுமே, வெட்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்க வேண்டுமே. எங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்தோம், கடவுள் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லுகிற அளவில் ஆண்டவரே உம்முடைய மக்களை பராமரிக்க வேண்டும், நல்ல விடுதலை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மக்களுடைய எல்லாருடைய உழைப்புகளையும் கண்ணோக்கி பாரும். பலருக்கும் இந்த நாட்களில் வேலை இல்லை சுவாமி, பலரும் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். எந்த வீடும் உணவில்லாதபடிக்கு, ஆண்டவரே அடிப்படை வசதி இல்லாதபடிக்கு, கஷ்டப்படாதபடி ஆண்டவர் தாமே எங்கள் மக்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை காகத்தை கொண்டே போஷித்த தகப்பன் நெருக்கடியான வேளையில் ஆண்டவரே நீர்தாமே போஷிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. எங்கள் சின்ன குழந்தைகளை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளையும் இந்த கொரோனா பாதிக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்பா. ஒன்றுமறியாத பிள்ளைகள், எங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் காத்து கொள்ளும். இந்த பொல்லாத வியாதியிலிருந்து எங்கள் பிள்ளைகளை வேலி அடைத்து கொண்டு எங்கள் பிள்ளைகள் இரத்தத்தினால் முத்திரையிட்டு பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு கடவுளே, எங்கள் பெற்றோரை பலப்படுத்தும். வயோதிப நாட்களில் வயோதிபத்தின் பலகீனத்தோடு வாழ்கிற மக்கள், படுக்கையிலே பலகீனமாயிருக்கிற வயோதிப மக்கள் அனைவரையும் பலப்படுத்தும். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்ல சுகத்தை, உம்முடைய வல்ல பலனை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கடவுளே, திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுகிற மக்களுக்கு நல்ல குடும்ப வாழ்வை தாரும். குழந்தை செல்வங்களுக்காய் பாரத்தோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை தாரும். தடைகளை மாற்றும். கர்ப்பிணி ஸ்திரீகளை பலப்படுத்தும். ஏற்ற நாட்களில் நல்ல விடுதலை எங்கள் மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளை பாதுகாரும். இந்த கொடிய நாட்களில் யாரும் தேவையில்லாமல் வெளியே சென்று, தேவையில்லாமல் வெளியே செல்லாதபடிக்கு கடவுளே, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை கொண்டு நாங்கள் எங்களை பத்திரமாய் காத்து கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் சுற்றுவட்டார மக்களை பாதுகாரும். இங்கு வாழுகிற எல்லா சமய மக்களையும் பராமரியும். யாரும் இந்த கொடுமையில ஆண்டவரே அகப்படாதபடிக்கு எங்கள் மக்களை பாதுகாரும். எல்லாரும் சுகமாய் சமாதானமாய் வாழ கிருபை செய்யும். யாரெல்லாம் இந்த கொடிய பலகீனத்தில் கஷ்டப்படுகிறார்களோ, இந்த நாட்டில், எங்கள் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் வேண்டிய மருத்துவ உதவிகள் கிடைக்க கிருபை செய்யுங்க அப்பா. எந்த உயிரும் இழந்து போகாதபடி எங்கள் மக்களை காத்து கொள்ளும். அன்பு தகப்பனே, இந்த கொடுமையான இந்த கொள்ளை நோய்க்கு எதிராக போராடுகிற மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், தாதியர்கள், மருந்துகளை கண்டுபிடிக்கிற ஆண்டவரே விஞ்ஞானிகள், அறிஞர்கள், ஆண்டவரே இன்னுமாய் காவல்துறையினர், தன்னார்வலர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் பாதுகாரு. எங்கள் அரசும் எங்கள் மாநில அரசும் இதற்கென்று பல முயற்சிகள் எடுக்கிறார்கள் அப்பா. அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் அளிப்பதற்கு எங்கள் ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த கொடிய நாட்களில் பாதுகாரு. உண்மையிலேயே இந்த சபை நாள் எங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக மாற வேண்டும் என்றால் இந்த கொடுமைகள் எல்லாம், இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் மாறும். அதுதான் உண்மையான சபை நாள் என்பதை நாங்கள் உணர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதற்கென்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை தயவாய் கேளும். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை எண்ணி பார்க்கிற மக்கள் அனைவருக்கும் நீடித்த ஆயுளை தாருங்க சுவாமி. நீடித்த சுகத்தை தாரும்.
எங்கள் தொடர்ந்து உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். எங்கள் திருச்சபை அனைவரையும் பாதுகாரு. இந்த கொடிய நோயில் எல்லாருக்கும் பலன் தாரும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். மிகவும் அன்பானவர்களே, மீண்டும் அனைவருக்கும் உண்மையிலேயே மனப்பூர்வமான சபை நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல தீர்மானங்கள் திட்டங்கள் நாளுக்காக போடப்பட்டிருந்தன, ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. அதே வேளையில் நம் ஆலயத்தை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இலங்கையிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நன்றி சொல்லவும் அவர் வாய்ப்பை தந்தார். அதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தந்த அழைய திருச்சபை தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வந்திருக்கின்ற சபையினர் மூப்பர்கள், கிளை சங்கங்கள், அதன் பொறுப்பாளர்கள், நம்முடைய பள்ளிக்கூடம், கர்த்தர் தந்துடைய நல்ல வளர்ச்சி அனைத்திற்காக நம்மளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் இணைந்து ஜெபிப்பு திருச்சபை பணிகளிலே நாம் சேர்ந்து செயலாற்றி திருச்சபை மீண்டும் கற்பி எழுப்புவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசிரியப்பதாக. மீண்டும் பொதுவாக விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக நம்மளோட ஆசிரியப்பார் நம் திருச்சபையும் குடும்பங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். அதற்கு துணையாக அருள்பணி கீதங்களில் 321வது பாடல் 321, தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே என்ற அந்த பாடலை இணைந்து பாடி உட்கார்ந்தவாறே பாடி ஆண்டவர் தந்திருக்கிற ஆலயத்திற்காகவும் ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள கிரியைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போம். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமையை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும்
சரீரத்தினாலும் மகிமையை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. இருந்தவாறே கண்களை மூடி வேண்டுவோம். அன்பு கடவுளே, இந்த 189வது சபை நாள் தொழுகையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. நெருக்கடியான காலகட்டங்களில் உம்முடைய திருச்சபை எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஒரு பாதுகாப்பையும் தருவதற்காக நன்றி. இந்த திருச்சபை குறித்து நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்கள் வாழ்வுக்கும் பக்தி வாழ்வுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்யும். எங்கள் எல்லா மக்களையும் பாதுகாரும். உடைய பராமரிப்பு தொடர்ந்து எங்கள் மக்களோடு இருக்கட்டும். இல்லங்களிலிருந்து ஆண்டவரே இந்த தொழுகையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சபை நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் போதகர்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த சபை நாளில் போதகர் சொன்னபடி, நம்முடைய சேகராயர் சொன்னபடி, ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கடவுளுடைய மகத்துவமுள்ள பாதுகாப்பிற்காக நம் இருக்கிற இடத்திலிருந்தே, இல்லங்களிலிருந்தே ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வோம். நாட்கள் மிகவும் கொடியதாக இருக்கிறது. புதிய புதிய பலவீனங்கள் வருகின்றன. ஒரு பக்கம் கொரோனா என்கிற கொள்ளை நோய், இன்னொரு பக்கம் கருப்பு பூஞ்சை, இன்னும் வெள்ளை பூஞ்சை என்கிற இன்னொரு விதமான கொள்ளை நோய் இந்த நம்முடைய நாட்டை அதிகமாய் தாக்குகிறது. உண்மையிலே எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஒன்றே இதிலே ஒரே வழி. எல்லாரும் முடிந்த அளவில் வெளியே செல்லாதபடிக்கு தயவாய் நீங்கள் இல்லங்களில் இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் செலவிடுங்கள். ஏதாவது ஜெப தேவைகள் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்னும் ஜெபிப்போம் என்பதை உறுதியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அனைவரும் பாதுகாப்பாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். யாரும் தேவையில்லாமல் வெளியே செல்லாதீர்கள். வேறு வழி இல்லாமல் செல்ல வேண்டும் என்றால் தயவு செய்து முகக்கவசம் மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள். உண்மையிலேயே ஆண்டவர் இந்த எல்லா பொல்லாப்பிலிருந்தும் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து மீண்டும் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும், கடவுள் இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்ம எல்லாரையும் காத்தார் என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை நாங்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறோம். கடவுள் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார். இன்றைக்கு சபை நாள் ஆனபடியினால் சபையை குறித்த ஒரு சின்ன சிந்தனையை நாம் சிந்திப்போம். நாம் ஏற்கனவே சிந்திக்கிற பழக்கப்பட்ட சபை நாளில் எல்லாரும் சிந்திக்கிற சிந்தனை தான் மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விளைகிறேன், அவ்வளவுதான். அதற்கு துணையாக மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம், அதனுடைய 17-18 வசனம். இந்த 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கிற போது இஸ்ரவேல் வரலாற்றிலே விடுதலை பயணம், அதாவது எகிப்திலிருந்து மோசே வழியாக வராந்திரத்திலே பாலைநிலத்திலே விடுதலை பெற்று வருகிற போது அங்கே 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மக்கள் கூட்டம் என்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தைக்கு சபை என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்கிற மக்கள் கூட்டமைப்பு அல்லது சபை எனும் வார்த்தை அந்த இடத்திலே வருகிறது. சில காரியங்களை இந்த சபை எதற்கென்று சொன்னால், சில காரியங்களை தீர்மானிப்பதற்கும் சில பிரச்சனைகளில் முடிவு காண்பதற்கும் ஒன்று கூடி அதற்கொரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக சபை அன்றைக்கு கூடினதாக திருமறை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சில சமயங்களில் பிரச்சனைகள் வருகிற பொழுது பிரச்சனை வித்தியாசமான சிக்கல்களும் இந்த சபை கூடுதலில் இருக்கிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுவதற்கும் ஒன்று கூடினதை சபை என்று என்கிற பதம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையிலே ஏதா கஹோல் என்கிற ஒரு வார்த்தை, கஹால் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் சபை அல்லது மக்கள் கூட்டம் என்கிற அமைப்பு. இஸ்ரவேல் வரலாற்றிலே இதே போல நாம் இன்றை கட்டி வைத்திருக்கிற சபை என்கிற இந்த ஆலய அமைப்பு ஒன்று இல்லை. அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, தொடக்க காலத்தில் ஆபிரகாம் மோசேயுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் கிடைக்கிற இடத்திலே கூடி ஆண்டவரை ஆராதித்தார்கள், கடவுளை பலியிட்டு மகிமைப்படுத்தினார்கள். இது தொடக்க காலத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் இருந்த ஒரு ஆராதனை அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற முறை. இயேசுவின் காலத்திலே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு சபையை குறித்து சொல்லுவார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அது சபை, அங்கே நான் இருப்பேன். அந்த இடத்தை 2-3 பேர் கூடியிருக்கிற அந்த இடம் சபை என்கிற ஒரு கருத்துக்குள்ளாக வருகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம் இன்றைக்கு படித்தோம், இப்போது படித்தோம். பேதுருவை பாறை அல்லது சீமோனை பாறை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, இந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன், என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய மகிமையை நான் கட்டுவேன் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுவதையும் பார்க்கிறோம். பவுல், தூய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சபை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதாவது சபை என்பது சாதாரணமானதல்ல, அது ஆண்டவருடைய உடல் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த உடலுக்குள் நாம் அவயவங்களாய் உறுப்புகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆக நமக்கெல்லாம் தலைவர் நம்முடைய இயேசுநாதர். அப்படி என்றால் சபைக்கெல்லாம் தலைவர் அல்லது நம்முடைய மக்களுக்கெல்லாம் தலையாயிருப்பது சபை. சபை என்றால் இயேசுநாதர் என்பதை தூய பவுலார் மிக அழகாக இந்த இடத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான ஒன்று, சபை என்கிற பதம் புதிய ஏற்பாட்டிலே 115 இடங்களில் வருகிறது. 115 இடங்கள். அந்த சபை என்று பதம் வருகிற அந்த இடத்திலே மூல சொல், அதாவது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் எக்லீசியா என்கிற பதம் வருகிறது. இந்த எக்லீசியா என்கிற பதத்திற்கு உண்மையான அர்த்தம் சர்ச் அல்ல. எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தை, அதற்கு உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லது இயேசுநாதர் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்ன என்று சொன்னால்,
தனி ஆட்களாய் அழைக்கப்பட்டவர்கள், கால்டு இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனி ஆட்களாய் அழைக்கப்பட்ட மக்கள். அன்னைக்குள்ள சூழலில் ரோம யூத இந்த அமைப்புகளிலிருந்து அதை சாராத, அதற்கு வெளியே வந்திருக்கிற, அதுக்கு வெளியே இருக்கிற மக்கள், ரோம யூத அமைப்புகளுக்கு வெளியே வந்து அதற்கு வெளியே அதற்கு தனியாக, அதற்கு முற்றிலும் எதிராக இணைகிற ஒரு மக்களை எக்லீசியா என்று சொல்லி சபை அழைத்தது. ஆனால் கிரேக்க பயன்பாட்டிலே என்னவென்று சொன்னால், பண்டைய கிரேக்க நாட்டில் அரசியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், அதாவது இன்றைக்கு நாம் சட்டமன்ற தலைவர்கள் என்று சொல்லுகிறோம், எம்எல்ஏக்கள், இப்படி அதிலே ஒரு சில மக்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்குள்ள வேலை என்னவென்று சொன்னால், யுத்தங்களை குறித்து தீர்மானிப்பது, விவாதிப்பது, வெளியுறவு கொள்கைகளை தீர்மானிப்பது, புதிய சட்டங்களை திருத்தி அமைப்பது, அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை கண்டிப்பது. இப்படி கிரேக்க சொல்லில் எக்லீசியா என்பதற்கு இதுதான் அர்த்தம். அதாவது அரசியல் சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் அந்த அரசியலிலே சில முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். இந்த சொல்லே திருமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் திருமறையில் பயன்படுத்தப்பட்ட அர்த்தம் என்னவென்று சொன்னால், ரோம ஆளுகையிலிருந்தும் யூத ஆளுகை அமைப்பிலிருந்தும் வெளியே வந்து, அதை சாராத வெளியே வந்து ஒரு தனி ஆட்களாய் வந்து கூட்டுகிற, கூட்டம் சேர்கிற ஒரு அமைப்பு. ரோம ஆட்சியும் ரோம அடிமைத்தனமும் யூதருடைய நாங்கள் சிறந்தவர்கள் என்கிற அந்த ஒரு பெருமையும் அதெல்லாம் பிடிக்காத, அதையெல்லாம் விரும்பாத மக்கள் அதிலிருந்து வெளியே வந்து தங்களை இன்னொரு இயக்கமாய் சேர்த்துதான் கிறிஸ்தவ அந்த இயக்கம் உருவானதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சபை, அதன் வழியாக கடவுள் நமக்கு சொல்லித்தார உண்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தனி ஆட்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தனி ஆட்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம், அவருக்கு சொந்தமான ஜனங்கள். நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள். அரசால் அல்ல, அரசனுடைய அதிகாரத்தில் அல்ல, அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஆண்டவர் ஒருவரே தலைவர். எங்களுக்கு அரசர் அல்ல தலைவர், ராயன் அல்ல தலைவர், யூத அமைப்பல்ல எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் கிறிஸ்துவே என்பதை வெளிக்காட்டுகிற ஒரு அமைப்பு தான், ஒரு இயக்கமாகத்தான் கிறிஸ்தவம் இந்த உலகிலே தோன்றினது. ஆக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதினால் ஏதோ நாம் பெருமையானவர்கள், நாம் உயர்வானவர்கள் என்று நாம் கருதிவிடக்கூடாது. ஒரு விதத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருப்பதனால் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் அனுதினம் பெறுகிறோம், பாதுகாப்பை பெறுகிறோம். அந்த வகையில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அதற்காக நாம் பெருமை அடித்துக் கொண்டு எதையும் செய்யலாம் என்பதல்ல. இன்றைக்கு பாலஸ்தீனாவில் இஸ்ரவேல் நடத்துகின்ற வெறியாட்டங்களை போன்ற, அவர்கள் எங்கள் கடவுள், எங்கள் சொந்த கடவுள், நாங்கள் தான் உண்மையான மக்கள், கடவுளின் மக்கள், இது சொல்லி தங்களுடைய சண்டைகளுக்கு கடவுளை கொண்டு வந்து நியாயம் கற்பிக்கிறது போல அல்ல. நாம் செய்யவே கூடாது. அதை வைத்துக் கொண்டு நாம் ஆதாயம் தேடக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதனால் ஆதாயம் படுவதற்காக அல்ல, ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பொறுப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்று சொல்வதற்கு அர்த்தமே அதுதான். நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். கிரேக்க நாட்டில் அவர்கள் சில நோக்கத்தை சரி செய்ய வேண்டும், அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். சேர்ந்து வந்து பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு சட்டத்தை திருத்தி அதையெல்லாம் தீர்வுபடுத்துகிற ஒரு நோக்கத்தை அவர்கள் நிறைவுபடுத்த வேண்டும். எக்லீசியா என்பதற்கும் பொருள் அதுதான். நான் ஒரு நோக்கத்திற்காக
ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபை என்பதின் பொருள் என்னவென்றால் ஒரு நோக்கத்திற்காக, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கங்கள் சபை குறித்து என்ன என்ன எதிர்பார்ப்புகளை அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார் என்று கேட்டால் 3 சிந்தனைகளை சுருக்கமாக நான் சொல்ல விளைகிறேன். 1, ஒருமை பாடு நிறைந்த அல்லது ஒருமைப்படுகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். ஒருமைப்பாடு நிறைந்த மக்களாய், ஒரு மனம் கொண்ட மக்களாய் வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை, நோக்கத்தை சபைக்கு தருகிறார். சபை என்பது ஆண்டவருடைய அவயவங்களாய் இருக்கிற நாம், நமக்கென்று நோக்கங்கள் இருக்கின்றன. நாம் ஒரு மனதோடு வாழ வேண்டும். அதற்கு ஆதாரமாக நாம் படிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே அந்த பகுதி வருகிறது. அன்பானவர்களே, பவுலுடைய ஊழியத்தினால் உருவாக்கப்பட்ட சபை கொரிந்து திருச்சபை. பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலே பவுலோடு தீமோத்தேயுவும் இணைந்து கொரிந்து பகுதியிலே 1.5 ஆண்டு காலம் பக்கம் ஊழியம் செய்து திருச்சபையை உருவாக்கி, குடும்பங்களை உருவாக்கி வைத்து அடுத்த பயணத்திற்காக ஆயத்தப்பட்டார். 3வது பயணத்துக்கு ஆயத்தப்பட்டு அவர் எபேசுவில் இருக்கிற பொழுது கொரிந்து திருச்சபையை ஏற்கனவே உருவாக்கின கொரிந்து திருச்சபை குறித்துள்ள பிரச்சனைகள் குலேவையால் என்கிற அந்த குடும்பத்தின் மக்கள் வழியாக வருகிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால் அதுதான் அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் படித்தால் அந்த பிரச்சனை அதிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒரே மனசோடு இருங்க, உங்களுக்கு பிரிவினை வேண்டாம். என்ன பிரிவினைன்னு கேட்டா 12ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அங்கு பிரிவினை சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 12ஆம் வசனத்துல, நான் பவுலை, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது அங்கு 4 விதமான பிரிவினை ஒரு சபையில் இருக்கிறது. ஒன்று பவுலை சேர்ந்த கூட்டம், இன்னொன்று அப்பல்லோ என்கிற ஊழியக்காரனுடைய கூட்டம், இன்னொன்று பேதுரு அவர் பெயருள்ள ஒரு குரூப்பு, இன்னொன்று கிறிஸ்து. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்தில் பிரிவினை, எந்த சபையில் பிரிவினை இருக்கிறதோ அந்த சபையில் கிறிஸ்து கடைசியாக இருக்கிறார். நீங்க இந்த இடத்தை 12ஆம் வசனம் படிச்சீங்கன்னா கடைசியான 4வது இடத்தில் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அல்லது ஆண்டவர் போதும் என்கிற ஒரு சில கூட்டம் அங்கு இருக்கிறது. மற்ற பிரிவினை தான் முன்னுக்கு நிற்கிறது. இயேசுவானவர் வெளியே தள்ளப்படுகிற அல்லது பின்னுக்கு தள்ளப்படுகிற அல்லது வெளியே தள்ளப்படுகிறார். அப்படி என்னுடைய பொருள் என்ன? எந்த சபையில், இந்த மக்கள் கூட்டத்தில், சபை என்பது இந்த பில்டிங் அல்ல, மக்கள் கூட்டம், மக்களால் இணைந்ததுதான் சபை, பல குடும்பங்கள் இணைந்ததுதான் சபை, மக்கள் தான் சபை. பில்டிங் என்பது மக்கள் கூடுவதற்கான இடம். இந்த பில்டிங் அல்லது இந்த அமைப்பு என்பது மக்கள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து சபையாக வந்து ஆராதிக்கிற இடம். ஆக சபை என்பது இதுவல்ல, மக்கள். மக்கள், எந்த மக்களிலே பிரிவினைகள் இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் இல்லை. எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் பின்னாக தள்ளப்படுகிறார். இந்த இடத்தில் உள்ள மிகச்சரியான செய்தி அதுதான். அன்பானவர்களே, பிரிவினை நம்முடைய சபையில் இருக்கும். அதற்காக கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றல்ல அர்த்தம். கருத்து வேறுபாடு வேறு, பிரிவினை என்பது வேறு. கருத்து வேறுபாடு 4 பேர் 4 கருத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால்
இணைந்து செய்கிற ஆண்டவருக்காக, இதன் மூலமாய் ஆண்டவர் மகிமை அடைகிறார். இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாம் மகிமை அடைகிறது. என்னுடைய பெயர் அல்ல, ஆண்டவருடைய பெயர் மகிமை அடைகிற உணர்வுதான் அந்த ஒருமைப்பாடு. என் நாமத்தினாலே 2-3 பேர், அதாவது ஆண்டவருடைய திருநாமம் அதிலே மகிமை அடைய வேண்டும். அதுதான் சபை, அதுதான் மக்கள் கூட்டம், அதுதான் ஒரு சமூகம். அங்கே பிரிவினை இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பிடிக்காத கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு செயல் செய்கிற பொழுது முழு மனதோடு எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்காக செய்வது. அன்பானவர்களே, இந்த இடத்துல அழகாக ஒருமைப்பாடை குறித்து ஆண்டவர் ஒருமைப்பாட்டை தான் விரும்புகிறார் என்று சொல்லுகிறது. சபை நாள் விழாவில் சபை என்கிற நாம், திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மகிமை உள்ள காரியத்தில் ஒரே மனதோடு, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரே எண்ணத்தோடு இணைந்து நிற்க வேண்டும். ஒருமைப்பாடு என்பது மிக வல்லமையானது. ஒருமைப்பாடை குறித்து, ஒரு மனதை குறித்தல் ஒருமைப்பாடை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் மிகச்சிறந்த உதாரணம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் அந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லா சீடர்களும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு வந்தபோது அந்த இடத்திலே 17 நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். அந்த 17 நாடுகளைச் சேர்ந்த இந்த மக்கள் அந்த இடத்தில் இருந்தபோது ஒரு தூய ஆவியை, ஒருமனப்பட்டு இருந்த இடத்திலே தூய ஆவி வந்தது. ஆண்டவரின் ஆவி, பரிசுத்த ஆவி ஒருமனப்பட்டு இருந்த இடத்துல வந்து, ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டு இறங்கி வருவார். 2-3 பேர் ஒரு மனதோடு என் நாமத்தை ஒரு நாமத்தினால் கூடியிருக்கிற இடத்துல இருப்பேன் சொன்ன தகப்பன், அந்த இடத்துல 120 சீடர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய மக்கள் ஒரு மனதோடு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமை, தூய ஆவி இறங்கினது. அந்த இடத்திலே அவர்கள் பேசுகிறார்கள், வல்லமையாய் பேசுகிறார்கள். காற்றடிக்கிறது, நிலம் அசைகிறது, பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார் என்பதை அந்த 120 சீடர்களுக்கும் தெரியாது, என்ன பேசுகிறோம் என்பது. ஆனால் அந்த 17 நாட்டை சேர்ந்த 17 மொழி பேசுகிற மக்கள் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், அவர்கள் புரிந்து கொள்கிறார். அன்பானவர்களே, ஒருமைப்பாடுடைய வல்லமை இதுதான். எந்த இடத்துல ஒருமைப்பாடு இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் இறங்கி வருவார். எந்த இடத்துல ஆண்டு இறங்கி வர அங்கு ஆண்டுடைய வல்லமையை நாம் காண முடியும். சீடர்கள் அந்தந்த மொழிகளை அறியாதவர்கள், ஆனால் பல பாஷைகளை பேசுகிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் கேட்டவர்களுக்கு அவர் சொல்றாங்க, இவங்க கலியில் சாதாரண மக்கள் அல்லவா, இவங்க நம்ம மொழியெல்லாம் பேசுகிறாங்களே சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிலே, நாங்கள் தேவ மகிமையை கேட்டோம் என்று சொல்லுகிற அளவிலே அன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதிலிருந்து ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தூய ஆவி என்பது, பரிசுத்த ஆவி என்பது ஏதோ பிதற்றுவதல்ல, ஏதோ வார்த்தைகளை பிதற்றுவதல்ல. அது ஆண்டுடைய வல்லமையை உணர்கிற இடம். இன்றைக்கு பிதற்ற வேண்டும், மக்கள் காணும்படி ஏதாவது பேச வேண்டும், பிதற்ற வேண்டும் என்கிற அளவிலே தூய ஆவியை தவறாக பயன்படுத்துகிறோம். அதல்ல, அந்த மொழியை பேசினால் அல்லது அந்நிய பாஷையை பேசினால் அல்லது வேற்று மொழியை பேசினால் அடுத்தவர்களுக்கு புரிய வேண்டும். அடுத்தவர்களுக்கு புரியாத எந்த பாஷையும் அந்நிய பாஷை அல்ல. அடுத்தவர்களுக்கு புரியாத எந்த மொழியும் ஆண்டவருடைய ஆவி நிறைந்த பாஷை அல்ல. அதான் இந்த போய் சொல்லு, ஒருமைப்பாடு வல்லமை உள்ளது. நம்முடைய சபை, இந்த சபை நாளில் ஒற்றுமை உணர்வோடும் ஒருமைப்பாடோடும் நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், ஜபிக்கிற சபையாய், ஜபிக்கிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். இரண்டாவது எதிர்பார்ப்பு, நான் ஏற்கனவே சொன்னேன், சபை என்பது பெருமைப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆகவே நான் பெருமை அடைய வேண்டும் என்பது அல்ல. அது மிகப்பெரிய பொறுப்பு.
அது மிகப்பெரிய நோக்கங்கள் கொண்டது. ஆண்டோடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது நோக்கம், ஜெபிக்கிற மக்களாய், ஜெபிக்கிற சபையாய் நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கு ஒரு அழகான சம்பவம் வருகிறது. பெந்தேகோஸ்துக்கு பிறகு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய மீட்பை பல மக்களுக்கு பிரஸ்தாபப்படுத்த விளங்க பண்ணுகிறார். ஒரு இயக்கம் போல கிறிஸ்தவ இயக்கம் மாறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது. சபை பயங்கரமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. ஆனால் இதையை ஒரு கூட்ட மக்கள் எதிர்க்கிறார்கள், பிடிக்கவில்லை. யூதர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை, ஏரோதுவுக்கும் பிடிக்கவில்லை. எங்கே இவர்கள் நமக்கு எதிராகவே எழும்பிடுவார்களோ, நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று சொல்லி ஏரோது அதை எதிர்ப்பதற்கு, அதை அடக்குவதற்கு, நசுக்குவதற்கு கங்கணம் கட்டுகிறார். அதன் விளைவாக யோவானை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். பட்டயத்தை கொண்டு கொலை செய்கிறான். இதனால் யூதர்களுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. இப்படிதான் செய்ய வேண்டும், என்னதான் இவங்க வெளியில வரமாட்டாங்க, என்னதான் இவங்க அடங்கி இருப்பாங்கன்னு சொல்லி யூதர்களுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. அடுத்து ஏரோது வலை வீசுகிறான். ஒவ்வொன்றாக அந்த வலை பேதுருவின் மீது விழுகிறது. பேதுருவை கைது செய்கிறான். கைது செய்து கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அப்போது பண்டிகை காலமானதால் பண்டிகை முடிந்த பிறகு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான சிறையிலே இடுகிறார். 4 அடுக்கு கொண்ட சிறை. 4 அடுக்குகளை தாண்டி 4வது கட்டமான சிறை, அதாவது மிகவும் கொடிதான சிறை. சாதாரண குற்றவாளிகளை முதல் அடுக்கு, அதோட கொஞ்சம் அதிகம் குற்றவாளிகளை 2ஆம் அடுக்கு சொல்லி மிக கொடிய மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றவாளிகளை 4ஆம் அடுக்குக்கு கொண்டுடுவார். அங்கே சரியான காற்று கிடைக்காது, உணவு சரிவர கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, வெளிச்சம் வராது. இப்படிப்பட்ட சூழல். அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை என்று இருக்கிற போது அன்றைக்கு இரவு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாராம் பேதுரு. நீங்கள் படித்தால் தெரியும் 12ஆம் அதிகாரத்தை. மிகவும் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் மரணம். ஆனால் முந்தின நாள் இரவு மிக சமாதானமாய் நிம்மதியாய் அயர்ந்து நித்திரையாய் இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? கடந்த வருடங்களில், சென்ற ஆண்டு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின ஆண்டு நிருபையா அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை செய்ய போது அவர்களை பொதுவாக மரண தண்டனை குற்றவாளிகளை கடைசி நாள் முந்தின இரவை எழுதி வைப்பது வழக்கம், பதிவு செய்வது. அவர்கள் எப்படி, அவருடைய மனது எப்படி இருந்தது அதில் சொல்லி இருக்கிறார்கள். யாரும் தூங்கவில்லை, சாப்பிடவில்லை, உட்காரவே இல்லை. இங்கு மங்குமாக அவர்களுடைய மனம் போராடி இருந்தது. இங்கு மங்கமாக அவர்கள் நடந்திருந்தார்கள். ஒன்றும் பேசவில்லை, ஒரு பைத்தியம் பிடித்தவர்களைப் போல இருந்தார்கள் சொல்லி அந்த இதை நாம் படித்தோம். அன்பானவர்களே, ஆனால் இந்த பேதுரு நிம்மதியாக இருக்கிறார், நிம்மதியாக உறங்குகிறார். அப்படி என்றால் ஆண்டவரை நம்புகிற மக்களை ஆண்டவர் எவ்வளவு சமாதானமாய் நடத்துகிறார். எத்தனைதான் மரண பிரச்சனையிலும் சமாதானமாய் நடத்துகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த 6ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. ஏரோது முந்தின ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஏன் இப்படி நித்திரை செய்தது? கடவுளுடைய பாதுகாப்பை அவர் பெற்றிருந்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளியில் அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்து 5ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார், மக்கள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட மக்கள் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேது நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு எந்த பயமும் இல்லை. பேதுருக்காக வெளியிலே சபையார் அந்த ராத்திரியிலே ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சபையாருடைய பொறுப்பு
நோக்கம், சபை ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் இது. ஊக்கமாய் நம்முடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம் நமக்கு தேவை. அன்பானவர்களே, சபை நாள் விழாவை கொண்டாடுகிறோம். ஜெபிக்கிற மக்கள், இன்றைக்குள்ள நாட்களில் ஜெபம்தான் நம்மை மிகவும் பாதுகாக்கும். இந்த ஜெபத்தினால் நடந்த என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தினால் ஆண்டவர் தூதனை அன்றைக்கு இரவை அனுப்புகிறார். அந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவர் அந்த இரவு நல்லிரவு பொழுது தூதனை அனுப்புகிறார். தூதன் போய் வெளியே கொண்டு வருகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு அது கனவு போல. ஒவ்வொரு சிறை எப்படி வெளியே வருகிறான், அவன் கனவு காணான். வெளியில் வர்றது போல கனவு காண்பதை போல பேதுருவுக்கு இருந்திருக்கிறது. வெளியே வந்த பிறகுதான் 4 சிறைச்சாலைகளையும் தாண்டி வெளியே வருகிற பொழுது, 4 அடுக்குகளையும் தாண்டி வெளியே வருகிற பொழுதுதான் தெரிகிறது, இது கனவல்ல, நனவு, நிஜம். ஆண்டவருடைய வல்லமையை பாருங்கள். ஜெபிக்கிற பொழுது எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அந்த காலை பொழுதில், அதிகாலை பொழுதில் ஒரு வீட்டில் போய் பேதுரு தட்டுகிறார். அங்கே யாரும் கதவு திறக்கவில்லை. இன்னும் தட்டுகிற பொழுது ஒரு இளம் வாலிப பெண் ஒருவள் அந்த சாவி துவாரத்தின் வெளியே பாரு. காரணம், ஏன் துவாரத்தின் வெளியே பார்த்தான்னு சொன்னா, அவங்களை பயந்து சாகிறார். இனி பேதுருவை பிடித்தவர்கள் எங்களையும் வந்து பிடித்து கொண்டு விடுவார்களோ என்று பயந்து எல்லாரும் அறையை வீட்டை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் வந்து பார்க்கிற போது, சாவி துவாரம் வழியை பார்க்கிற போது அந்த பேதுரு நின்று கொண்டிருக்க. அவன் நம்ப முடியவில்லை. சொல்லுகிறார், அங்கே எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த வீட்டில். அன்பானவர்களே, பேதுரு காக்கப்பட்டது பேதுருவனால் அல்ல, பேதுரு ஆண்டவரால் காக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், பேதுரு மட்டுமால் அல்ல, அந்த சபை. ஒரு கூட்டம் வெளியிலிருந்து ஜெபிக்கிறது இரவில், இங்கு வீட்டுக்குள்ளாக இருந்து சபையாக ஜெபிக்கிறார்கள். அன்பானவர்களே, அன்றைக்கு சபை என்பது கட்டிடம் அல்ல. மேல் வீடுகளிலே கூடுவார்கள், வீட்டுக்குள்ளே கூடினார்கள். வீட்டுக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிற அந்த சபை. இன்றைக்கு நாம் வீடுகளிலேக்குள்ளாகத்தான் சபையாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வேன், நம்முடைய வீடெல்லாம் ஒரு குட்டி திருச்சபை. நம்முடைய வீடு என்பது சபைதான். இந்த சபைக்குள்ளாக நாம் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபங்கள் நிச்சயம் கேட்கப்படும். இந்த கொடிய நாட்களில் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அது கடவுள் தருகிற வார்த்தை. பேதுரு மரண போராட்டம், தனக்கு விடிந்தால் மரணம் என்கிற சூழலில் அவன் அதிசயமாய் ஆண்டவரால் காக்கப்பட்டார். வெளியே வந்தார். வெளியே வருகிறதா தெரிகிறது, மக்கள் அவனுக்காக இரவு முழுவதும், பகல் முழுவதும், இரவு பகலாக ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த கொடிய நாட்களில் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் இந்த கொடிய நாட்கள் நம்மை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? யாரை பாதுகாப்பார்? ஜெபிக்குங்கள். ஜெபிக்கிற மக்களை, ஊக்கமாய் ஜெபிக்கிற மக்களை நிச்சயம் அவர் பாதுகாப்பார். இந்த கொடிய கொள்ளை நோயில் நடுவிலும் ஊக்கமாய் சபையாக நம்முடைய இல்லங்களிலிருந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். பேதுருவை மரணத்திலிருந்து பாதுகாத்த தகப்பன் இந்த மரண கொள்ளை நோயிலிருந்தும் நம்மை பாதுகாப்பு என்பது சந்தேகமில்லை. மூன்றாவதாக சுருக்கமாய் உதவி செய்கிற சபை. உதவி செய்கிற சபை. ஆண்டவர் நம்முடைய சபையை, மக்களை, நம்மை, உங்களை, என்னை ஏன் அழைத்திருக்கிறார் சபையாக? சும்மா இல்லை, உதவி செய்வதற்காக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சீடருடைய பிரசங்கத்தினால் 3000 5000 என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள் என்ன செய்த காரியம் என்ன தெரியுமா? சபையிலே மாறினவர்கள், சபையாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் சபையாக்கப்பட்டவர்கள் செய்த காரியம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 32 34 வசனங்களை படிக்கிற பொழுது அழகான ஒரு பகுதி வருகிறது. மிக அழகான பகுதி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. 34ஆம் வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயில்லை. அன்பானவர்களே, மிகச்சிறந்த ஒரு சபை.
இயேசுநாதர் நம்மிடத்தில் விரும்புவது அது. நானும் சண்டை போடுவதற்காகவோ பெருமை பாராட்டுவதற்காகவோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மார்தட்டி சொல்வதற்காகவோ நாம் ஆண்டவர் அழைக்கப்படவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இதை குவைத்து பெருமை அடிப்பதற்கு, இஸ்ரவேலை இன்றைக்கு இஸ்ரேல் நாடு செய்வதை போல கடவுள் பெயரால் சண்டை போடுவதற்காக பெருமை அடிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் நமக்கு பெரிய நோக்கம், ஒரு பெரிய பொறுப்பு தந்திருக்கிறார். அன்றைக்கு தொடக்க திருச்சபை மக்கள் செய்தது, ஆண்டவருடைய சபையாய் மாறினவுடன், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினவுடன், சபையிலே சேர்ந்தவுடன் அவர்கள் செய்தது, சபையாய் செய்தது தங்களுக்கு உள்ள சொத்தை எதையும் தங்களுக்கு என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. எல்லாம் பொதுவாய் வைத்தார்கள். வீட்டையும் நிலத்தையும் சொத்தையும் விற்று கொண்டு பொதுவிலே வைக்கிறார்கள். அவனவன் தேவைக்கு தக்கதாக அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. யாருக்கும் குறைவில்லை. இது என்ன தெரியுமா? கம்யூனிசம், பொது உடைமை. சபை சும்மா அல்ல, அனைத்து மக்களும் வாழ வேண்டும். நான் வாழுகிறேன், என் அடுத்த வீட்டுக்காரர் பசியோடு இருந்தால், என் அடுத்த வீட்டுக்காரர் துன்பத்தில் இருந்தால், நான் உண்மையான ஆண்டவரின் சபை அல்ல, பிள்ளை அல்ல, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மகன் அல்ல, மகள் அல்ல. இதுதான் இந்த பகுதி சொல்லுது. நான் வாழ்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போக முடியலனாலும், எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சாப்பிட முடியும் வேலைக்கு போகாமல். இன்னைக்கு ஒருவேளை கொரோனாவில் வேலைக்கு போகல, வருமானம் இல்லைன்னா என்னால் முடியும். ஆனால் நம்ம அடுத்த மக்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் சமைக்க முடியலைன்னா அவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் அன்றைக்கு செய்தார்கள். தங்களுக்கென்று எதையும் அவர்கள் தங்கள் நிலத்தை கொள்ளவில்லை, எண்ணவில்லை. பொதுவாக வைத்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். யாருக்கும் குறைவில்லை. அனைவரும் பொதுவாய் வாழ்ந்தார்கள். பொது உடைமை கொள்கை, கம்யூனிசம். உண்மையிலேயே பொது உடைமை நம்முடைய திருச்சபையின் தேவை. இந்த கொடிய நாட்களில் நம்மால் இயன்ற உதவிகளை யார் உண்மையிலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டும். சபை என்பது கட்டிடமல்ல, மக்கள். நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஒவ்வொருவரும் அதற்கு பாத்திரம். நான் அதற்கு பாத்திரவான். எனக்கு தெரிந்தால், யாராவது கஷ்டப்படும் தெரிந்தால் நான் உதவி செய்ய வேண்டும். அதே போல நாம் ஒவ்வொருவரும் உதவி செய்ய வேண்டும். யார் உண்மையிலேயே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை பட்டினி வைக்க விட்டு நாம் உண்ணக்கூடாது. இது ஆண்டவர் நம்மிடத்தில் பேரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நோக்கம். அன்பானவர்களே, இந்த சபை நாளில் ஒரு முக்கியமான சூழலில் கடவுள் நமக்கு வாழ்ந்தது. கடந்த நேற்றைய தினத்திலே பத்திரிகைகளை படித்தோம். கோவையை சார்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய மனைவியுடைய நகைகளை விற்று, தங்கள் சொத்துக்களை விற்று மக்களுக்கு பசியார உணவு கொடுக்கிறார்கள். நான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மால் முடிந்த அளவில் ஒரு வேளை உணவாவது இந்த கொடிய நாட்களில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயம் இதன் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கொடிய நாட்கள் ஒரே வழி, முழு மனதோடு ஆண்டவரை நம்பி உள்ளத்திலிருந்து ஊக்கமாக ஜெபியுங்கள். அன்றைக்கு சபை ஜெபித்தது, பேதுரு காக்கப்பட்டார். நாம் ஜெபிப்போம், இந்த நாடும் நாம் காக்கப்படுவோம். உண்மையிலேயே கொடுமையான காலம்தான், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் கடவுள் பாதுகாப்பார். எப்படி? கடவுளை முழுவதுமாய் நம்பி ஜெபியுங்கள். இந்த சபை நாள் உண்மையிலேயே இந்த சபை நாள் உண்மையிலே நமக்கு பாதுகாப்பானதாய், இந்த சபை நாள் மூலமாய் நம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கிற, ஆண்டோடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற, ஜெபிக்கிற சபையாய், உதவி செய்கிற சபையாய், ஒருமனப்பட்டு நிற்கிற சபையாய் நம்முடைய சபை என்பது மக்களாய் வாழ்வோம். ஆண்டவர் இந்த சபை நாளை அர்த்தமுள்ளதாக்கி தருவாராக. ஆமீன். அன்பானவர்களே, ஆராதனைக்கிறதையாக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையிலே 405வது கீதம், 405, தாசரே இத்தரனில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற 405வது பாடலை நாம் இருந்த நிலையிலேயே பாடுவோம். தாசரே இத்தரனில்
இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியிற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோ கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மீண்டும் ஒரு சபை நாள் விழாவை நாங்கள் அனுசரிப்பதற்கு ஒருவேளை இந்த இடத்திலே வந்து சபையாக கூடி உம்மை ஆராதிப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னாலும், எங்கள் இல்லமே சபை என்கிற உணர்வோடு எங்கள் இல்லத்திலிருந்து இந்த நாளை ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஆராதிப்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தான் சபை, நீரே சபைக்கு தலைவர், நாங்கள் உம்முடைய அவயவங்கள், உம்முடைய அவயவங்களாய் இருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். ஆனால் அந்த பெருமை தவறுகளுக்கோ கேடுகளுக்கோ எங்களை இட்டு செல்லாதபடிக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் ஒரு நோக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, பெருமைப்படுவதற்காக அல்ல என்பதை நாங்கள் உணரவும், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு இருக்கவும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு மனதோடு நாங்கள் ஆண்டவருக்குரிய காரியத்தில் ஆண்டவருக்கு மகிமையாய் நாங்கள் செயல்படவும். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஒரு சபையாக வாழவும், இந்த கொடிய நாட்களில் பேது அன்றைக்கு விடிந்தால் மரணம் என்ற நிலையில் அவருக்காக அந்த சபையா இல்லங்கள் இருந்தெல்லாம் ஜெபித்தார்கள், கூடி அந்த இரவு முழுவதும் ஜெபித்தார்கள் ஊக்கமாய். அந்த ஜெபத்தினால் பேதுரு காக்கப்பட்டதை போல இந்த கொடிய கொள்ளை நோயில்
எப்போது நாங்கள் பாதிக்கப்படுவோம் அகப்படுவோம் என்று நினைக்க முடியாத நேரத்தில் அப்பா, நாங்கள் சபையாய் எங்கள் இல்ல திருச்சபையாய் ஒவ்வொரு நாளும் ஊக்கமாய் இந்த கொள்ளை நூலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கவும், அதோடு நில்லாமல் எங்களுக்கு ஒருவேளை வசதி இருக்கும் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் கொஞ்ச வேளையாவது யாராவது எங்களுக்கு தெரிந்த மக்கள் வசதி இல்லாமல், ஆண்டவரே வருமானம் இல்லாமல், உணவில்லாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்வதும், அன்றைக்கு தொடக்க திருச்சபை மக்கள் தங்களுக்குள்ளதை எல்லாம் விற்று பொதுவாய் வைத்து பொது உடைமை சமூகமாய் வாழ்ந்ததைப் போல முடிந்த அளவில் நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் சபை நாள் விழாவில் எங்களுக்கு கற்றுத்து தருவதற்காக நன்றி. அப்படிப்பட்ட வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கடவுளே, உம்முடைய கிருபையும் தயவும் தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற, இல்லத்திலிருந்து பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உண்மையிலேயே தம்முடைய மக்கள் ஜபித்த ஜபங்கள், இன்னும் ஜபிக்கிற ஜபங்கள், இல்லத்திலிருந்து இன்னும் சபையாகினர் ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் கேட்டு தகப்பன் பெரிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்கள் அனைவருக்கும் தாரும். கடவுளை தொடர்ந்து வருகிற நாட்கள் எல்லாம் உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். உம்மை தவிர வேறு யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது. தொடர்ந்து எங்களை பாதுகாரும். மீண்டும் உம்முடைய ஆலயத்திலே வந்து உமக்கு நன்றி சொல்லுகிற நல்ல பாக்கியம் தாரும். சபையாய் நாங்கள் உமக்கென்று வாழ, உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரை உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சமாதானத்தோடு எங்களை வாழ வையும். நீ இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. தேவன் தந்தையே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவாரமாய் என்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. கர்த்தாவியராகிய திருச்சபையின் தந்தையராகிய ஆண்டவரின் கிருபையும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் நம் வாழ்வோடும் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா நன்மைகளோடும் இன்றும் என்றுமான சதா கலந்து இருப்பதாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.